வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசியான விருச்சிக ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மார்கழி மாதம் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்படி பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ஏங்க ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி மேச ராசிக்கு அதிபதியும் விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி தான் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்க போகிறார். அப்போ அந்த மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் இன்றைக்கி விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு பல சிறப்பு பல நன்மைகளை கொடுத்துருவாருங்க. இது போக இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக ஒரு தனி சிறப்பான மாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. என்ன மாதத்தில் சிறப்பாக பிறக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசி முதல் மேச ராசி வரை 8 வீட்டில் இடைவிடாத கிரகங்களோடு இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். இந்த உங்கள் ராசியில் தான் லக்னமும் இந்த மாதத்தில் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் இன்றைக்கி சூரிய பகவானும் புதன் பகவானும் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மகர ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டதுனால சந்திர பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியில் சனி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியில், அதாவது பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியோட வீட்டில் மேச ராசியில் பார்க்கும்போது குரு பகையாக இருக்கிறார். அப்போ அதாவது பார்த்திங்கன்னா கன்னி ராசி முதல் மேச ராசி வரை 8 வீட்டில் இடைவிடாத கிரகங்களோட இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படி பிறக்கப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் இந்த மாதத்தில் மிக சூப்பராக இருக்கும். எந்த காரத்தை கொண்டும் நீங்கள் எடுத்த காரியம் தொட்டதை தொடங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்குறது கண்டிப்பாக நடந்தே தீரும். முதல் விஷயம் தொழில் நல்லாயிருக்கும் இந்த மார்கழி மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒவ்வொரு மாதம் நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த மாதத்தில் தொழில் நல்லா இருந்துடாதா, இந்த மாதத்தில் கடனை கட்டிட மாட்டோமா, இந்த மாதத்தில் வீட்டு வேலை ஆரம்பிச்சிட மாட்டோமா, இந்த மாதத்தில் சுபகாரியம் பண்ணிட மாட்டோமா, இந்த மாதத்தில் இதுன்றது இதை சாதிச்சிட மாட்டோமா. அப்போ ஒவ்வொரு மாதம் நமக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் வாழ்ந்துக்கலாம் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியோ நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படி நீங்கள் நினச்சதுனால இன்னும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. ஜானியார்னா மலம் சரியுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தங்கம் வந்தால் தவிட்டுப்பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் விரையும், மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா நல்ல நேரம் இருந்தும் நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு இடத்துலையே இருந்துட்டோம். அப்போ இந்த மாதத்துலையாவது எங்களுக்கு ஒரு யோசனை வருமானா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அறிவு திறமை யோசனை எல்லாம் இதே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சு இருந்திருப்பீங்க.
ஆனால் பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்லது கொடுத்துறாதா நடந்துறாதா ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இன்றைக்கி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான ஒரு, ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் ராசியாதிபதி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும்போதே இந்த மாதம் பிறந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிக சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுல எந்த காரத்தை கொண்டும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 100% கண்டிப்பாக உங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து தொழில் ஜெயமாகும். சுயதொழில் சாதிக்க நினைக்கிறீங்களா, செய்ய நினைக்கிறீங்களா, அது ஆணை விட பெண்களுக்கு சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு தருணம். வேலை செய்யணும் அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் ஆரம்பிக்கணும், இல்லை செய்த தொழில் இன்னும் விரிவுபடுத்தணும், இல்லை இன்னும் 2 ஆட்கள் போட்டு இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றியாகும். இந்த மாதத்தில் தொழில் மிக அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் ராசியில் வந்து கட்டான்றது வந்து செவ்வாய் ஆட்சியாக இருந்து 12ல் கட்டான்றது சுக்கிரன் அவர் ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா திருமணம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருவார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ பெரியவனா நான் பெரியவனன்ற மாதிரி. அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார நல்லதுங்க. ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஜாதகருக்கும் தாய்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஜாதகருக்கு தாய் தந்தைக்கு சொல்கிறேன், அதுலேயும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லிக்கலாம். இது போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு, பகையில் போய் உக்காடுறாரு. அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுவார், அதாவதுன்றது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணனீங்கன்னா பொல்லாப்புன்ற பேர் வாங்கிடுவீங்க, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகையாயிருவீங்க. அதுக்கு முன்னாடின்றது என்னென்னா தனித்து வாழ கற்றுக்கோங்க. தனித்து வாழ்கிறதுனா நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி கொல்லைக்கு போனால் கூட கூட்டு இல்லாத செய்யுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதை போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தபடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் மிக பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த 2 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் வீடு இல்லை. பொதுவாகவே ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அப்போ ராகு கேதுன்றது வீடு இல்லைம்போது நம்ம என்ன சொல்கிறோம், வக்கர கிரகம். வக்கர கிரகம் என்ன பண்ணுவார், எப்பயுமே வக்கரன்னா பின்னாடியே ரிபேஸில் தான் வருவார், முன்னாடி போகவே மாட்டார். 1லிருந்து 2 2லிருந்து 3 போக மாட்டார், 1லிருந்து 12 11 10 ரிபேஸில் தான் வருவார். அப்படி வரக்கூடிய ராகு கேது என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சானார் இல்லைங்களா. அப்படி ஆகும்போது என்ன பண்ணார்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும், அதாவது வந்து கேது பகவான் வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து கன்னி ராசிக்கு வந்துட்டார். அப்போ கன்னி ராசிக்கு வந்த கேது பகவான் ராகு கேதுடைய பார்வை என்ன 3 7 11. அப்போ கேது யார் பார்க்குறாரு, 3ஆம் இடமா கடகராசியும் 7ஆம் இடமா மீன ராசியும் 11ஆம் இடம் உங்கள் ராசி பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ ராகேது பார்வை காலம் யார் 3 7 11ங்கும் போது கேது உங்களை பார்க்கறதுனால தனி நன்மை. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன, மனைவி வகையில் சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து சேரும். அம்மா சொத்து வரலைங்களா, கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இருக்குதுங்களா, கண்டிப்பாக சொல்கிற வந்து சேரும். இதை தவிர படிச்சுட்டு பலன் இல்லாமல் புரோஜனம் இல்லாத இருக்கிறீங்களா, நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகணுன்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க, எதுவுமே வெற்றியால, எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குதுன்றீங்களா, கண்டிப்பாக வெற்றியாகும். இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்கினேங்க, பூமி வாங்கினேன், காசு கட்டிட்டேன், பலன் இல்லைன்றீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் கொடுத்த காசு அவ்வளோ சீக்கிரம் வராது, கையில் கொடுத்த காசு கண்டிப்பாக தாமதமாகும். இதை தவிரன்றது தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, கூட்டு வேண்டாம். ஏன்னா உங்கள் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு நேரம் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருவார். அப்போ இதை தவிர வந்து பார்க்கும்போது கேது உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். லாபஸ்தானன்றது தொட்டது தொடங்க வச்சது வழங்க எதிர்பார்க்கறது நடக்கும். இதை தவிர சனி வந்து பார்வைன்றது வந்து என்னென்னா 3 7 10 கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமா மேசராசியும் 7ஆம் இடமா சிம்ம ராசியும் 10ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. ஏன்னா சனி வந்து யாரை எங்கே உட்காந்துருக்கிறாரோ அவங்களுக்கு 7.5 சனி. ஆனால் சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார்.
சனி யார் யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு பலனை கொடுத்துருவார். பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க சனி வந்து பொதுவாக கெட்டதான் கொடுப்பாரு, சனி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, சனி வந்து யாரை பார்க்குறாரோ பலன் கொடுத்துருவார். அப்போ சனி வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்போ நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுத்தே தீருவார். சனியோடைய பார்வையும் வாங்கியிருக்கிறீங்க, கேதுவுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இந்த ரெண்டுடைய பார்வையும் வாங்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகுது. அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது என்ன பண்ணுவார், மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவரும் உங்களுக்கு 7ஆம் இடமா உங்களை பார்க்குறாரு. ஒரு வருஷ காலம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த உடைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான பலன் நல்லா இருக்கும், சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி உடல் உபாதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, கை கால் வலி, உடம்பு வலி, முதுகுத்தண்டு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, நரம்பு பிரச்சனைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அதில் ஏகப்பட்ட கஷ்டத்தில் அனுபவிச்சிட்டிங்க. திருவோட நடுக்கில் தெருவோரன்னு போகலை, மற்றது எல்லாம் கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனால் அதில் இருந்து மீண்டும் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய நேரம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். எதையும் மீறி எனக்கு நல்லா இல்லைங்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஃபால்ட் இருக்குது, உங்கள் ஜாதகத்தினால தான் ஃபால்ட் இருக்குது. ஒரு மனிதனுடைய ஜாதகம் எப்பயுமே நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, டைமு, உங்களோட பர்த்து பிளேஸு எப்பயுமே என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். இப்போ ஒரு சென்னையில் ஒரு சூரிய உதயமாகும், அதே ஒரு கிருஷ்ணகிரியில் ஒரு சூரிய ஒரு மாதிரி ஆகும், சேலத்தில் ஒரு மாதிரி ஆகும், தருமபுரியில் ஒரு மாதிரி ஆகும், திண்டுக்கல் ஒரு மாதிரி ஆகும், திருநெல்வேலி ஒரு மாதிரி ஆகும். அது மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சூரிய உதயம்ன்றது கொஞ்சம் மாறி தான் வரும். அப்போ ஒரு வினாடிக்கு 2.5 நாளிகைன்றது மாறும்போது நம்ம பிறந்திருக்கக்கூடிய திசைக்கு எவ்வளோ மாறும். அப்போ நம்ம அதுக்காக வேண்டி எப்பவுமே பார்க்கும்போது நம்மளுடைய பேரும், நம்மளுடைய பிறந்த மாவட்டம், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம், இது 4 இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். எப்பயுமே சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கலாம். சுய ஜாதகம் தப்பாக எழுதிக்கிட்டு தப்பான இடத்துல பார்த்துக்கிட்டு எனக்கு பலன் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதே இடத்துல தான் உட்காந்துருக்கணும். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நல்ல நேரம் இருக்குது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான நேரம். நல்ல நேரம் இருந்து சாதிக்க முடியல அப்படின்னு காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? எதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிற்கிறீங்களா, தயவுசெய்து இந்த மாதம் வாய்ப்பில்லை, பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறீங்களா, அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு பணம் கட்டியிருக்கிறனுங்க முயற்சி பண்ணுறேன்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு, வெளிநாடு போகிறதுக்கு, அரசியலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சுயத்தொழில் செய்கிறீங்களா, தாராளமாக செய்யுங்க. வீடு வாசல் கட்டுறீங்களா, தாராளமாக கட்டுங்க. போர் போடுறேன், கிணறு வெட்டுறேன், நான் வண்டி எடுக்கிறேன், காரு வாங்குறீங்களா, தாராளமாக வாங்கலாம், தப்பே இல்லை. சுபகாரியம் பண்ண நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக செய்யுங்க. புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்குறீங்களா, அதுபோல் உங்கள் புத்திர பாக்கியத்தில் ஒரு சில தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு, கேது, குரு, சனி இது இருந்தால் புத்திர பாக்கியம் உங்களுக்கு தாமதமாகும். அது எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்றதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதே போக உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தான், சாதிக்கக்கூடிய நேரம் தான். ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா அது பாதை முடிஞ்சு போச்சு நினச்சா அது பறக்க போகிறதில்ல, அது ஜெயிக்க போகிறது இல்லை. பாதை கட்டானதுனால தான் பயணம் ஸ்டார்ட் ஆகுது, அது ஜெயிக்க தொடங்கினது இல்லைங்களா? அதுபோலன்றது உங்களுக்கு ஜெயிக்க தொடங்குகிற நேரம் இந்த நேரம், தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் லைஃப்பை சூப்பராக இருக்கும், பாதிப்பில்லை. எதுக்கும் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய நேரம் இந்த மார்கழி மாதம் ஓரளவுக்கு திருமண சார்ந்த விஷயங்கள், புத்திர பாக்கியத்தை சார்ந்த விஷயங்கள், மெயினாக தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் மாறுபடும். அதுபோல் உடல் உபாதைகள், மருந்து மாத்திரை செலவுகள், ஒவ்வொரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் பாதிப்பு இருக்காது. என்ன ஏதுன்றது, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் ஆயில் எப்போ இருக்கிறாருன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடம் வந்து ஆயில் ஸ்தானம். ஆயில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாரு
அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கிடுங்க. ஆனால் பொது பலனில் உங்களுக்கு ஆயுள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இல்லை. சரிங்களா? இருந்தாலும் இந்தவுடைய மார்கழி மாதம் விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறதுன்றது உறுதி. நீங்கள் சம்பாதிக்கிற நேரம் உங்களுக்கு வந்து நல்ல நேரம். அதுக்காக நல்ல நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு விட்டத்துக்கு பார்த்துட்டு நம்ம படுத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே கொடுத்துட மாட்டார் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது. இப்போ வளையிற நேரம் பார்த்துக்கோங்க. சம்பாதிச்சு சாதிக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்களாக வழிவகுத்து தேடி போங்க. ஐயோ கடனாகி போச்சுன்னா நம்ம என்னடா பண்ணுறது, கட்ட முடியாதே, சாதிக்க முடியாதே அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் யாருக்கு முதலாளிக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு நீங்கள் வெறுங்கை வீசிட்டு தான் வரணும். ரெண்டாவது உங்கள் பேச்சு கேட்குறவங்க தான் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் நல்லா இருப்பாங்களா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியாது. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், இறங்கி பாருங்கள், முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணம் இந்த ஒரு நேரம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்க முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக மனசார பார்த்ததுக்கு என் மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.